குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியான தேங்காய் பர்பி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் நான் 2 கப்பு தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை நான் திருகி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை திருகிறதுனால திருகிக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸாக போட்டு பின்னாடி கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் திருகும்பொழுதோ இல்லை பல்ஸில் போட்டு அடிக்கும்பொழுதோ நம்மளுக்கு தேங்காய் பூ சின்ன சின்னதாக இருந்தால் தான் பர்பி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால் இதே போல் சின்ன சின்ன பூவை திருகி எடுத்துக்கோங்க. தேங்காவை முத்தின தேங்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலசு தேங்காவும் இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கேற்றப்பல பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கேஸை நல்லா சிம்மில் வச்சுருங்க. நம்ம திருகி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வறுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா தேங்காயினுடைய கலரும் மாறும், அதே சமயம் தேங்காயில் இருக்க எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அதனால் நம்மளுக்கு பர்பினுடைய டேஸ்ட் மாறும். அதில் இதே போல் வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸை நல்லா சிம்மிலே இருக்கட்டும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டால் போதுமானது. தேங்காய் நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப்பு தேங்காவுக்கு 1 கப் சர்க்கரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சர்க்கரையே தேங்காய் நல்லா வெந்து வரட்டும். இதை நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை கரைய அதனுடைய ஈரப்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சர்க்கரையிலே தேங்காய் குக்காய் வரும்பொழுது தான் பர்பி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இதே போல் வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். இந்த பர்பி செய்யும்பொழுது நம்மளுக்கு பாத்திரம் அடி நல்லா கனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். சர்க்கரையும் தேங்காவும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. தேங்காய் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முதல்ல நெய் சேர்த்துருக்கோன்றதுனால இப்போ கொஞ்சமாக நெய்யை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கல தேங்காய் பர்பி, அது அந்த பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே போல் மாற்றிக்கோங்க. இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உடனே பீசஸ் போடுறதுக்கு போட வேண்டாம். நம்ம கொஞ்சம் ஆறட்டுன்ட்டு பீசஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் பீசஸை கட் பண்ணிக்கோங்க. சுட சுட கட் பண்ணும்போது அது உதிரியாக வரும். அதனால் கொஞ்ச நேரம் ஆறட்டுன்ட்டு பீசஸ் போட்டுக்கோங்க. இதே போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டுன்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய தேங்காய் பர்பி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.